Hello friends, இந்த வீடியோல Panda series ஓட continuation தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு array elementல இருந்து எப்படி சீரிஸ்க்குள்ள இன்சர்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு array கொடுத்துக்கிறேன். Pandas ஓட பேஸ்ல numpy இருக்குன்னு அதையும் நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம arrays டீல் பண்றோம்ன்ற காரணத்தால import numpy as np. இந்த இடத்துல நம்ம டேட்டாஸ் கொடுத்துக்கலாம். data is equal to np dot array arrayல நம்ம டேட்டாஸ் கொடுத்துக்கலாம். so some y is equal to pd dot series உள்ள இந்த டேட்டா கொடுத்துக்கலாம். print y சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். அவுட்புட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த எம்டி சீரீஸில் இன்சர்ட் பண்ண எலமெண்ட்ஸ் அதோட நம்ம கொடுத்த அரேவோட எலமெண்ட்ஸ் சீரீஸில் இன்சர்ட் ஆகி இந்த நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். இன்ட்டு 32 வருது. 0 1 2 3 இண்டெக்ஸ் வருது இல்லையா, அதுக்கு நமக்கேற்ற இண்டெக்ஸ் ஆகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ லென்த் ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா எலமெண்ட் 4 இருக்கும்போது நான் இண்டெக்ஸ் 3 கொடுத்துருக்கேன். அகெயின் நான் இண்டெக்ஸ் 4 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. பாருங்கள், இண்டெக்ஸ் வந்து 100 101 102 103 வந்து இது வந்து ஒரு அரேவோட எலமெண்ட். அதே போல் நம்ம டியூபிள் கொடுத்துக்கலாம், லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ லிஸ்ட்டுக்கு நான் வந்து L1 கொடுக்குறேன். L1 இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்னா தெரியும், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்தாலே அது லிஸ்ட்னு கன்சிடர் பண்ணிக்கும். நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். தென் டியூபிள் கொடுத்துக்கிறேன். P1 இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். தென் ஸ்கேலார் வேல்யூ கொடுத்துக்கிறேன். நான் இல்லை டைரெக்டாக வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அதே போல் லிஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். L1 P1 வேல்யூ. இப்போ நம்ம வேல்யூ எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. எனக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுமா 20 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுமான்னு தெரியாது கம்பைலருக்கு. அப்போ நான் வந்து கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணணும் இண்டெக்ஸ் எதுலேருந்து வருது. 1 2 3. ஸோ அந்த வேல்யூவை 3 டைம் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பிரிண்ட் y. சிமிலராக நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் வந்து ஆஷ், சிங்கிள் லைன் கமெண்ட் ஆஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து டேட்டாஸ் பிரிண்ட் பண்ண போகிறோன்னும் போது இதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். print array data scalar value. நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ அரே டேட்டா நம்ம கொடுத்த இண்டெக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் சீரீஸில் இன்சர்ட் ஆகிருக்கிறது பார்க்குறோம். டியூப்பிளில் கொடுத்ததெல்லாம் வந்திருக்கு. ஸ்கேலார் வேல்யூ கொடுத்ததெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ டிக்ஷனரி கொடுத்துக்கலாம். டிக்ஷனரிக்கு D1 இஸ் ஈக்குவல் டு அது கீ வேல்யூ பேர். ஸோ நான் டிக்ஷனரி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிக்கு லிஸ்ட்டில் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம வந்து சீரீஸில் டேட்டாஸை இன்புட்டாக கொடுக்க முடியும். சீரீஸ் எம்டி சீரீஸ் க்ரியேட் பண்ணுறதை பார்த்தோம். எப்படி அரே டியூபிள் லிஸ்ட் ஸ்கேலார் வேல்யூனா சீரீஸில் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். தென் டேட்டா ஃப்ரேம்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.